ஹாய் அண்ட் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடவுமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் மிளகு அண்ட் தேவையான அளவு ரெட் சில்லி இது எல்லாத்தையும் சேர்த்து 3 மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆனதுமே ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா கூல் டவுன் ஆனதுமே ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் வதக்குன அதே ஆயிலே நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா பவுடரை இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா சிக்கன் கூட கோட் ஆனதுமே நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லிட் வச்சு கவர் பண்ணி இந்த சிக்கனை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் ட்ரையா வேண்டாம் செமி கிரேவியா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ட்ரை பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe to our channel Healthy for You Kitchen.